வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. மதுரையில் ஆகஸ்ட் 9, 10 சனி ஞாயிறு தன் உயிரை தன் வசமாக்கும் தாந்திரீக யுக்திகள்ன்ற தலைப்பில் ஐயா 2 நாள் பயிலரங்கு நடத்துகிறேன். தங்க வேண்டியதில்லை. காலை 9 மணிக்கு வரணும், மாலை 6 மணிக்கு விட்டுருவேன் 2 நாளும். இதில் என்ன சொல்லித்தர போகிறேன், எப்படிலாம் வாசியை ஊதுறது, படுத்துக்கிட்டு எப்படி ஊதுறது, உட்காந்துக்கிட்டு எப்படி ஊதுறது, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே எப்படி ஊதுறது. ஏன்னா வாசி ஊதுனா சிவா வந்துடுவார். எனக்கு நெட்வொர்க் வரணும். ஏன்னா நான் சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கிறதே நெட்வொர்க் தான். எனக்கு துன்பம் செய்யவே முடியாது. எனக்கு எவன் துன்பம் செய்கிறானோ அவன் தனக்குத்தானே துன்பம் செய்து கொள்வதாக ஆகும். அதனால் எனக்கு கவலையே கிடையாது. ஈசன் வந்துட்டார்னா எல்லா துன்பங்களையும் அப்படி ரிப்பீட் அடிச்சிருவார், ரிட்டர்ன் ஆயிரும். எவன் எய்தானா அவன்கிட்ட போயிடும். அதனால தான் அதை இந்த ராஜ உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இதை வச்சு தான் ஒன்றை கொள்ளையடிக்கிறானுங்க. பிரெயின் இதுகள்லாம் கிட்னின்னா உடனே டயாலிசிஸ் பண்ணுண்டுவான், ஹார்ட்டுனா உடனே பைபாஸ் சர்ஜரிண்டுவான், லங்ஸ்னால் அந்த மாத்திரையை சாப்பிட்டு வீசிங் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். வீசிங்கு, ஆத்மா, டியூபர்குலோசிஸு, சைனஸு, ஈஸ்னோஃபீலியா, இது எல்லாமே கெட்ட வார்த்தைகள். நோய்க்கு அதுக்கு பேர். ஐயா சொல்கிறத கேளு, பயிற்சிவப்புக்கு வா, ரொம்ப சீப் தான். 2 நாளைக்கு 1900 ரூபா. உடனே கட்டினீங்கன்னா 200 ரூபா குறைச்சிக்கோங்க, 1700 ரூபா. எவன் இவ்வளோ பெரிய ரகசியங்களை இப்படி சீப்பாக சொல்கிறோம்? உலகத்தில் எவனையாவது காமி. உலகம் பூரா இந்த நாள் கிடைக்காது. எல்லாம் 10,000, 20,000, 50,000 ஒன்றும் இல்லாத குப்பை. எனக்கு ஈசன் கட்டளை தான். ஈசன் எல்லாம் எனக்கு கொடுக்குறாரு. எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அந்த ஹால் வாடகையும் உள்ள செலவுகளுக்கு அந்த ஆர்கனைசர்ஸ் கொடுத்தா போதும். எல்லாம் பேக்ரவுண்டில் போட்டிருக்கேன். முன்பணம் 1000 ரூபா கட்டு, 1700 ரூபா. ஸ்பாட்டில் வந்து கட்டினீங்கன்னா 200 ரூபா கூட, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ராஜ உறுப்புகளை தட்டுவர்மத்தின் மூலம் எப்படி எப்பயும் பிரிஸ்காக வச்சுக்கிறது ஐயா சொல்லித் தருவேன். சும்மா விளையாட்டு தான், விளையாட்டான பயிற்சிகள் தான், எதுவும் பயங்கரமாலாம் கிடையாது. தோப்புக்கரணம் போட வைப்பேன் டெய்லி. அதே மாதிரி நொண்டி அடிக்க சொல்லுவேன், தட்டாமலை சுத்துண்டுவேன். ஒரு 10 விதமான பயிற்சி சொல்லித்தருவேன். இளமையாக இருக்கலாம், ஐயாமல் இருக்கலாம். ஹெல்த் டிப்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்னென்ன சொல்கிறனோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். நடக்கிற இடம் ஃபாத்திமா காலேஜ் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். இந்த பக்கம் திண்டுக்கல்லேருந்து போனோம்னா என்ட்ரு ஆனவுடனே முதல்ல ஃபாத்திமா காலேஜ் தான் வரும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் உள்ளே போனோம்னா அக்ஷயா திருமண மண்டபம், ரொம்ப ஃபேமஸான மண்டபம். அங்கே தான் 2 நாள் பயிற்சி. ஆகஸ்ட் 9 சனி, 10 ஞாயிறு. வெளியூர்லேருந்து வாரோம் தங்கணுன்னா அந்த ஆர்கனைசர்ஸ்ட்டு அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் தங்க வேண்டியிருக்குன்னா தங்குற ஏற்பாடுக்கு என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க. 2 நாளைக்கு உரிய கட்டணம் வந்தது 1900. முன்கூட்டியே 1000 ரூபா கட்டி பதிவு பண்ணிட்டீங்கன்னா 1700 தான், 200 ரூபா கம்மி. அதில் கெப்பாசிட்டி 200 பேர் தான். ஏற்கனவே முந்தி ஒருக்க நடத்தும் போது மிராக்கிள் நடந்தது அந்த மண்டபத்தில், மிராக்கிள். மத்தியானம் ஏசி ஹாலு, ஏசி போட சொல்லலை, பயங்கர வேக்காடு. எல்லோரும் ஃபேன் போட சொல்கிறாங்க. பயங்கரமாக அந்த ஃபேன் வந்து சத்தம் போடும். நான் எதுவும் போடக்கூடாதுன்ட்டேன். நான் மேடையில் பேசுகிறேன், எனக்கே ஒன்றும் வேண்டியில்லைன்ற நீயே உட்காந்துட்டு கேட்குறவனுக்கு என்ன ஃபேன் வேண்டி கிடக்குன்ட்டேன். உன் சொக்கன் இப்போ தானே திருவிளையாடல் 64 திருவிளையாடல் பண்ணார், கூப்பிடு சொக்கனை, எங்களுக்கெல்லாம் வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொன்னேன். மத்தியானம் 1 மணிக்கு இப்படி சொல்லிவிட்டு லஞ்சுக்கு விட்டேன். 3 மணிக்கு வந்தது பாருங்கள், சுழட்டி அடிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கொட்டி தீர்த்துருச்சு மழை. ஏசி மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஜன்னலில் மூட போனாங்க. மூடாத, தண்ணி மழை தண்ணி உள்ளே வரட்டும், மாரியாத்தலை உள்ளே விடுன்ட்டேன். நோட்ஸை மட்டும் பத்திரப்படுத்திக்க. நானே இதுக்கு தானே மத்தியானம் போகிறான்னு
1 மணிக்கு சொன்னால் 3 மணிக்கு மழை பெய்ய வச்சார். சொக்கன்னா எங்கள் அப்பன் அண்டா அதிரும். எந்தெந்த ஊரில் என்னென்ன பேரை சொன்னால் அண்டா அதிரும்னு ஐயாவுக்கு தெரியும். கரெக்டாக சொல்லு, நம்பு, இது சிவபூமி, வேறு எவன் பூமி இல்லை. அதனால் அன்பான மக்களே, ஆகஸ்ட் 9, 10 மதுரையில் ஐயாவோடு நீங்கள் இருங்க. உங்களுக்கு அந்த தன் உயிரை தன்வசப்படுத்தி சமாதியாகும் அந்த சாவு கிடையாது, நானே தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுயிர் தானறப் பெற்றான ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்னு தவம் அதிகாரத்தில் எம்பெருமான் திருவள்ளுவர் சொன்ன அந்த ரகசியம் யமனை எட்டி உதைக்கலாம், குற்றம் குதித்தலும் கைகூடும், உணற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. they can defy death who get by penance godly strength. எந்த மாதிரி தவம் செய்ய வேண்டும், எத்தனையோ மெத்தடை காசை வாங்கிட்டு கண்டவங்க சொல்லி தருவாங்க. நான் அதெல்லாம் கிடையாது. மாணிக்க வாசகர் மதுரையில் என்ன சொன்னார், வடலூரில் வள்ளலார் என்ன சொன்னார், ஆச்சால்புரத்தில் ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், அவ்வளோதான். திருவாரூரில் சுந்தரர் என்ன சொன்னார், அதை பாரு. திருநாவலூரில் திருநாவுக்கரசர் என்ன சொன்னார். எங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்றது தான் முக்கியம். இவங்க தான் அந்த உச்சத்தை தொட்ட மகான்கள், அரும்பெருஞ்சோதியை டச் பண்ணவங்க. சும்மா இந்த அங்கனை படுத்தா இங்கனை படுத்தான்லாம் கிடையாது. சித்தர்கள் முத்தர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டில் நம் முன்னாடி எந்த ஞானவான்கள் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். அதை சொல்வது தான் ஆகஸ்ட் 9, 10 2 நாள் உங்களுடன் தன்னுயிர் தன்வசமாக்கும் தாந்திரிக யுக்திகளை கற்றுக் கொடுக்கும் பயிலரங்கம். பேக்ரவுண்டில் கான்டாக்ட் நம்பர்ஸ் போட்டிருக்கோம், ஜிபே நம்பர் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கலந்து கொண்டு நான் வாருங்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.